வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயத்தோட பகுப்பாய்வு. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக திடீர்னு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஜாக்பாட். அப்படி என்னதான் இதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாம இதை கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த மாபெரும் அறிவிப்புகளை எளிமையா புரிஞ்சுக்க இதை ஒரு 5 பகுதியா நம்ம பிரிச்சுக்கலாம். 1. அந்த ஜாக்பாட் அறிவிப்புகள் என்னென்ன. 2. மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள். 3. பெண்களுக்கான திட்டங்கள். 4. மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கானது. அப்புறம் 5. இந்த தொகை எப்ப வரும், அதுக்கான விதிமுறைகள் என்ன, இதான் நம்ம அஜெண்டா. அடுத்ததா பகுதி 2, மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ மூத்த குடிமக்களுக்கு முதியோர் ஓய்வூதியமா மாசம் 1200 ரூபாய் தர்றாங்க இல்லையா? ஆனா இந்த புதிய அறிவிப்புப்படி அது மாசம் 3000 3500 ரூபாயா உயர்த்தி நேரடியா பேங்க் அக்கவுண்ட்லயே போடப்படும்னு அந்த தரப்புல சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 1200 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப பெரிய ஒரு ஏற்றம். சரி, இந்த 3000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு நீங்க கேட்கலாம். 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மட்டும் இல்லாம கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருக்குமே இந்த 3000 ரூபாய் மாசம் பேங்க்லே டெபாசிட் செய்யப்படும்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. பகுதி 3, பெண்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட் நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியந்தாங்க. குடும்ப தலைவிங்களுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமைத் தொகையாம். அது மட்டுமா, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், பொன் குழந்தை பிறந்தா 1 சவரன் தங்க நாணயம், திருமணத்துக்கு தங்கம் மற்றும் சீர்வரிசையா பட்டுப்புடவை, அதுபோக பெண்கள் அரசு பேருந்துகள்ல எங்க வேணாலும் இலவசமா பயணம் செய்யலான்னு. அப்பாடா, இந்த சலுகைகளோட லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. பெண்களோட வாக்குகளை கவரும் வகையில ரொம்பவே அதிரடியான அறிவிப்புகளா இது இருக்கு. அடுத்து பகுதி 4, மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான திட்டங்கள். பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான தொகை முன்வைக்கப்படுதுங்க. அதுதான் 15000 ரூபாய். 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு வருஷா வருஷம் 15000 ரூபாய் கல்வியூக்க தொகையா தரப்படும்னு ஒரு மாபெரும் வாக்குறுதியை பதிவு செஞ்சிருக்காங்க. மாணவர்களை ஊக்குவிக்க இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்போ விவசாயிகளுக்கு வருவோம். 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்கும் அவங்களோட விவசாய கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இதுல இருக்கு. விவசாய சமுதாயத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கும்னு சுட்டிக்காட்டப்படுது. இறுதியா பகுதி 5, இந்த தொகையெல்லாம் எப்போ டெபாசிட் பண்ணுவாங்க, அதுக்கான விதிமுறைகள் என்ன. அவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, இந்த நிதியுதவி எல்லாமே வர்ற மே 15ஆம் தேதி முதல்ல இருந்தே பயனாளர்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதிக்குள்ள இந்த தொகை தவறாம வந்துரும்னு ஒரு உறுதியும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்ளோ சலுகைகள் இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குங்க. இத நாம சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு முதியோர் ஓய்வூதியமா வர்ற 3000 ரூபாய்க்கும் தகுதி இருக்கு, மகளிர் உரிமைத் தொகையான 2500 ரூபாய்க்கும் தகுதி இருக்குன்னா அவங்க ரெண்டையும் வாங்க முடியாது. ஏதாவது ஒன்ன மட்டும்தான் வாங்கிக்க முடியும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. மக்களுக்கிடையில எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காக தான் இந்த விளக்கம். இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்பவே தெளிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை நீங்களே கேட்டுக்கோங்க. அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கலாம்.